ஒரு சிறிய ஊரில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு படிப்பது மிகவும் பிடிக்கும். ஆனால் புத்தகத்தை திறந்தவுடன் கவனம் வேறு எங்கோ சென்றுவிடும். ஒருநாள் பள்ளியில் ஆசிரியர், நாளைக்கு கணிதத் தேர்வு. எல்லோரும் நன்றாக படித்து வாருங்கள் என்றார். அருணுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. வீட்டிற்கு வந்த அவன் அம்மாவிடம், அம்மா, நான் படித்தாலும் மறந்துவிடுகிறேன். என்ன செய்வது என்று கேட்டான். அம்மா சிரித்துக்கொண்டே, படிப்பதற்கு முன்பு மனதை அமைதியாக்கிக் கொள். கல்வியின் தெய்வமான சரஸ்வதி அம்மனை நினைத்து இந்த மந்திரத்தைச் சொல்லலாம் என்றார். சரஸ்வதி அம்மன் மந்திரம். ஓம் ஐம் சரஸ்வத்யை நமக. அம்மா மேலும் சொன்னார், மந்திரம் மட்டும் சொன்னால் போதாது. முயற்சி, கவனம், தினசரி பயிற்சி இவையும் வேண்டும். அருண் கண்களை மூடி அமைதியாக மந்திரத்தைச் சொன்னான். பிறகு புத்தகத்தை திறந்து, அன்று படிக்க வேண்டிய பாடங்களை சிறிய பகுதிகளாக பிரித்துப் படித்தான். அடுத்த நாள் தேர்வு வந்தது. கேள்வித்தாளை பார்த்ததும் அருணுக்கு முன்பு படித்த விஷயங்கள் நினைவுக்கு வந்தன. அவன் பதற்றப்படாமல் ஒவ்வொரு கேள்வியையும் கவனமாக படித்து எழுதினான். தேர்வு முடிந்ததும் ஆசிரியர் கூறினார், அருண், இந்த முறை நீ மிகவும் நன்றாக முயற்சி செய்திருக்கிறாய். அருண் மகிழ்ச்சியுடன் சொன்னான், அம்மா, சரஸ்வதி அம்மனை நினைத்து மந்திரம் சொன்னது எனக்கு மன அமைதியைத் தந்தது. ஆனால் நான் படித்ததால்தான் பதில் எழுத முடிந்தது. அம்மா பெருமையுடன் சிரித்தார். கதையின் நீதிக் கருத்து. மந்திரம் மனதை அமைதிப்படுத்த உதவும். முயற்சி அறிவை வளர்க்கும். தொடர்ந்து பயிற்சி வெற்றியைத் தரும். குழந்தைகள் தினமும் சொல்லக்கூடிய மந்திரம். ஓம் ஐம் சரஸ்வத்யை நமக. எளிய பொருள். கல்வியையும் அறிவையும் அருளும் சரஸ்வதி அம்மனை வணங்குகிறேன்.